எல்லா கட்சிகளும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் முதலமைச்சர், நீங்க முதலமைச்சர், இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்றைய மக்களுடைய உணர்வு புரட்சி தலைவர் உருவாக்கிய எம்ஜிஆர் அதிமுக இரட்டை இலை சின்னம். புரட்சி தலைவி அம்மா நம்ம ஊரிலே முதலமைச்சராக இருந்து பர்கூரில் ஜெயிச்சு பல திட்டங்களை கொண்டு இரட்டை இலை சின்னம். அதே போல சிறப்பாக 4 ஆண்டு காலம் அம்மாவுக்கு மறைவு பிறகு சிறப்பாக ஆட்சி நடத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். அவர் பல சிறப்பு தெளிவாக சொல்லிவிட்டார். வருகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். கூட்டணி என்பது வேறு, ஆட்சி என்பது நடத்துவது வேறு வேறு. தமிழ்நாட்டில் கூட்டணி அப்பப்ப தேர்தல் நேரத்தில் வரும், அது இல்லாது இல்ல. காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னாக்கா 52 முதல் காங்கிரஸ் தோத்து போச்சு தமிழ்நாட்டுல. அன்னைக்கு ராஜாஜி தான் ஆட்சி அமைச்சார் காங்கிரஸ். அப்ப மைனாரிட்டியா தான் இருந்தது, ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல. அதே பேர் அண்ணா அவர்கள் 67 கூட்டணி அமைச்சாரு, ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல. அதே போல கருணாநிதி கூட கூட்டணி வச்சாரு, ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல. புரட்சி தலைவர் அவர்களும் கூட்டணி வச்சு தேவை சந்தித்தாரு, ஆனால் கூட்டு மந்திரி சபை அமைக்கவில்லை. அம்மா அவர்களும் கூட்டணி வச்சாங்க, ஆனா கூட்டணி என்பது வேறு, ஆட்சி யார் நடத்துவது என்பது வேறு. ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்துமே ஒழிய அதில் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி பங்கேற்பு எதுவுமே கிடையாது. இது தெளிவாக தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை நடந்தது. ஒரு கட்சி தான் ஆட்சி நடத்தும். எடப்பாடி தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், மகா கூட்டணி அமைப்பேன், திமுக வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைக்கும். எவ்வளவு கட்சி சொல்றாங்க நாங்கெல்லாம் கூட்ட மந்திரி சபையில பங்கேற்கணும்னு, அதெல்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஆனா அதிமுக தொண்டனா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், கூட்டு மந்திரி சபையை என்றும் விரும்ப மாட்டார்கள். கூட்டணியை விரும்புவார்கள். ஒரு திமுக தோற்படிக்க கூட்டணியை விரும்புவார்கள். அதற்கு எல்லா கட்சிகளும் சேரும். ஆனா ஆட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் அமையும் என்பது நம்ம சொல்கிறோம். இது உறுதி, இதை மாற்றமும் கிடையாது. இதனால மக்கள் கொலை பண்ணக்கூடாது. கூட்டு மந்திரி சபை வருதுனாலும் ஓட்டு போட மாட்டாங்க நாட்டு மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். அவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார், மகா கூட்டணி அமைப்பேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தனியாகத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவருக்கு நாம் ஆதரவு தர வேண்டும். அவர் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தனித்துத்தான் அமைக்கும். கூட்டணி தேர்தலுக்கு உண்டு, ஆனால் ஆட்சியில் பங்கேற்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் அவர்களுடைய விருப்பங்களை தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக ஆட்சி அமைப்பை தான் விரும்புவார்கள். அதுதான் நடக்கும். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும்.